மீண்டும் ஒரு ஆணவ கொலை. நெல்லையில சிவமதி அப்படிங்கிற பொண்ணு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. வேற்று சமூகத்தை சார்ந்த ஒரு பையனை காதலிக்கிறாங்க. அந்த பையனவே கல்யாணமும் பண்ணிக்க போறாங்க பிப்ரவரி 6ஆம் தேதி. அதுக்காக பத்திரிகையெல்லாம் கூட அடிச்சிட்டாங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி கல்யாணமாக இருந்த நிலையில திடீர்னு அந்த பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போறாங்க. வீட்டுல கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க குடும்பத்தினர் இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல கழுத்துல பிரஷர் ஏற்பட்டனால தான் அந்த பொண்ணு இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வருது. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் இதுல இருந்து போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு வீட்டுல தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. போலீஸ் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான காரணம் என்ன? பிப்ரவரி 6ஆம் தேதி தான் காதலிச்ச பையனவே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற டைம்ல அவங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்க போறாங்க? இந்த விஷயத்த கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தாலே போலீஸ் சொல்றதுல எந்த ஒரு உண்மையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய இது மாதிரி ஆணவ படுகொலைகள் ப்ரூஃப் பண்ண முடியாமல் இப்படி சூசைடு, வயிற்று வலினால சூசைட் பண்ணிக்கிச்சு, வீட்டில் வேலை செய்ய சொன்னனால சூசைட் பண்ணிச்சு, இப்படின்னு நிறைய விதமாக குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவங்களோட பொண்ணை ஆணவ கொலை பண்ணிட்டு வெளியே வந்து அது இதுன்னு சொல்லிடுவாங்க. வேறு ஜாதி பையனை லவ் பண்ணால் அதுக்காக வீட்டில் இருக்கிறவங்களே தான் பொண்ணை கொள்றாங்க, இல்லை பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்க பையனை கொள்றாங்க. இந்த மாதிரி எப்போ யாரை கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து காதலிக்கிறதும் இன்னும் எத்தனை காலத்துக்கு அந்த மாதிரி வாழ முடியும்? ஏன்டா லவ் பண்ணும் போதே போயிட்டு நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டாடா லவ் பண்ண முடியும்? அப்படிலாம் லவ் வராதுடா. இந்த ஜாதி வேறு பிடிச்ச கிறுக்குங்களா அப்படிதான் சொல்றானுங்க. ஏன் உங்க சமூகத்திலேயே லவ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேனத்தனமா. நான் ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன், அடுத்த ஜென்ரேஷனாவது மாறிடுவானுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ அவனுங்களை பார்த்தா ஏதாவது ஒரு ஜாதிக்கு பின்னாடி கொடியை பிடிச்சிட்டு திரியிறானுங்க. நான் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறானுங்க. நான் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டேன், எல்லாரோடையும் சமமா பழகுவேன்னு சொல்லிட்டு பிறஜாதி நட்பு சுயசாதி பற்றுன்னு கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கண்டிப்பா வேணும். ஏன்னா இந்த மாதிரி அவங்களே அவங்க பொண்ணு ஆணவ படுகொலை பண்ணிட்டு பொண்ணு தற்கொலை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கிற கேஸ் எல்லாம் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கண்டிப்பா அவசியம். உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளில் ஒரு தனி மனுஷன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், அவன் கண்டுபிடிக்கிற விஷயத்தினால அவன் நாடு வந்து உயருது, அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா இங்க கூட்டம் கூட்டமா சேர்ந்துக்கிட்டு ஜாதி கொடி பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, ஆணவ கொலை பண்றானுங்க, ஜாதி வெறி தாக்குதல்கள் நடத்துறானுங்க. இப்படியெல்லாம் இருந்தா நாடு எங்க முன்னேற போகுது? இதெல்லாம் எப்போ மாறப்போகுது? பார்க்கலாம். நாளைக்கு எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும் சார். நீங்கள் நீங்களாக இருக்கிற வரைக்கும், நான் நாயாக தான் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது. இப்படியே தான் இருக்கும்.